அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் வழங்கும் விவகாரத்தில் முறைகேடு நடந்துள்ளதாக பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் ஒப்புக்கொண்டுள்ளார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் அங்கீகாரம் பெற தனியார் பொறியியல் கல்லூரிகளில் தங்களது கல்லூரிகள் பேராசிரியர்கள் இருப்பது போன்று முறைகேடுகளில் ஈடுபட்டதாக அறப்போர் இயக்கம் அமைப்பினர் ஆதாரப்பூர்வமாக செய்தி வெளியிட்டனர். இது தொடர்பாக சென்னை குரோம்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ், முறைகேடுகள் நடைபெற்றது உண்மை எனவும் 189 பேராசிரியர்கள் தங்களது ஆதார் எண்ணை மாற்றிக் கொடுத்து பல கல்லூரிகளில் பணியாற்றி முறைகேட்டில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்தார். குற்றச்சாட்டு என்பது, அதாவது 52,000 ஆசிரியர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள உறுப்பு கல்லூரிகளில் ஒர்க் பண்ணுகிறார்கள். அதில் இப்பொழுது நேற்று நாங்கள் அந்த அஃபிலியேஷன் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுகிற போது அந்த ஆசிரியர்கள் எத்தனை நபர்கள் இருக்க வேண்டுமோ அதை நாங்கள் செக் பண்ணுறது ஒரு எவ்ரி இயர் பண்ணுறது ஒரு வழக்கமான ஒரு இதுதான். அதில் நிறைய முரண்பாடு இருக்கும். அதை செக் பண்ணுவதற்காக நாங்கள் கடந்த வருடங்களாக ஆதார் நம்பரை, ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய ஆதார் நம்பரை செக் பண்ணுவது உண்டு. அதன்படி ஒரு ஆசிரியர் இன்னொரு கல்லூரிகளில் அவருடைய நேமை காமிக்க முடியாமல் இருக்கும். இப்பொழுது நேற்று அந்த செய்தி வந்தவுடன் நாங்கள் உடனே ஆதார் நம்பர்களை பார்த்தோம். ஆதார் நம்பர் எல்லாம் ஒன்னொன்று தான் இருக்கிறது. அதன் பிறகு எப்படி அவங்க சொன்ன கம்ப்ளைண்ட் படி எப்படி இருக்க முடியும் என்று பார்த்தால் அவர்கள் ஆதார் நம்பரை வித்தியாசமாக கொடுத்திருக்கிறார்கள். 50க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாகவும், இது தொடர்பாக விசாரணை நடத்தி முறைகேடுகளில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் மீதும் தனியார் கல்லூரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். மொத்தம் 52,500 ஆசிரியர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் ஒரு 1,900 ஆசிரியர்கள் குறைவாக இருக்கிறார்கள். அந்த 1,900 ஆசிரியர்களுக்கு பதிலாக இந்த 180 பேரும் நிறைய கடங்களில் போய் அவர்களுடைய நேமை பதிவு செய்திருக்கிறார்கள். நாங்கள் கண்டிப்பாக ஒரு குழு நேற்றே அமைத்து விட்டோம். அந்த 189 ஆசிரியர்கள் மீதும் இதே போல ஆசிரியர்களை ஒரு நாள் அப்ளிகேஷனுக்காக கொண்டு வரும் கல்லூரிகள் மீதும் நடவடிக்கை எடுப்போம்.